Sit down. Thank you. என்னை ஏன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒரு பொண்ணு கூட நீ சுத்திக்கிட்டு இருக்கல? அது என்னோட பர்சனல் மேட்டர். உன்னோட பர்சனல் மேட்டர் தான் என்னோட ஃபேமிலி மேட்டர். பிரார்த்தனா என்னோட தங்கச்சி. என்ன அதிர்ச்சியா இருக்க? உனக்கு இருக்கோ இல்லையோ, நிச்சயமா எனக்கு இருக்கு மிஸ்டர் கரண். திட்டம் போட்டு நாடகம் நடத்திட்ட, கடைசியில அடிமடியிலே கை வச்சிட்ட. நான் இப்ப என்ன காப்பாத்திக்கணும். மிஸ்டர் திலீப், நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாம சந்திப்போம். என்னம்மா அது, வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம நிக்க வச்சிட்டு இருக்கியே? அண்ணா, அவர்தான் கரண். ஓ, வெல்கம் மிஸ்டர் கரண். ஏய், முதல்ல வந்திருக்காரு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஓ, அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானே நல்லா தெரியும். வாங்கண்ணா. ப்ளீஸ் கம், கம் ஆன். மிஸ்டர் கரண், காதல்ங்கிறது ஒரு பொது சொத்து. காதல் பண்றது தப்பு இல்ல, அதையே வாழ்க்கையா மாத்திக்கணும். அதை காப்பாத்துற தன்னம்பிக்கை இல்லைன்னா அதுதான் தப்பு. கரண், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும். நான் காதலுக்கு எதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நான் அளந்துதான் வச்சிருக்கேன். உங்க காதல் தான் பெருசுன்னா கட்டுன துணியோட மட்டும்தான் என் தங்கச்சிய உங்களோட அனுப்ப போறேன். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. காதலை விட இந்த பணம் தான் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க, பணமா காதலா?
ஏப்பா காசுக்காக காதலையே வித்துட்டியே. நானும் காசுக்கு ஆசைப்படுறவன் தான். ஆனா காசுக்காக மத்தவங்க மனசை நோகடிச்சது இல்லை. நீ அந்த பொண்ணை கொலை பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருப்பேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன? காலிங் பெல் அடிக்குதுல, காதுல விழலையா? நான் பாத்ரூம்ல இருக்கேன். நான் கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்ப உங்க அப்பாவை போய் திறக்க சொல்லு. அப்பா ஹாஸ்பிடல் போயிருக்காங்க செக்கப்க்கு. ஓஹோ, இத கிச்சனா? எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டே இரு. பெரிய ஸ்ரீதேவி நடப்பு. இந்த வீட்ல கொஞ்சம் வேலை செய்ய கூடாதா? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. என்ன சொன்ன? சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நீங்க. சார் பால்காசு. யோ, கத்தாதயா. வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார். ஏப்பா சொல்றத சொல்ல மாட்டியா? நீ பாட்டுக்கு ஏதாவது புதுசா சொல்லிட்டே போற. சார் பணத்தை கொடு சார். நான் போனா தான் மாடு வாயை திறக்கும். ஒட்டைய விடவா? புண்ணாக்குத்தின. நீயே ஒரு புண்ணாக்கு. மாட்டுக்கு பக்கத்துல போயிடாதடா. உன்னையே புண்ணாக்கு நினைச்சு தின்னற போகுது. இந்த புடி. இடத்த காலி பண்ணு. என்ன சார், நல்ல நோட்டுல கள்ள நோட்டு தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல வெள்ள நோட்டு வருது. என்ன கலப்படமா? யோ, நீ மட்டும் என்னமா பால்ல தண்ணிய கலக்கல? அது வந்து சார், என்ன எது வந்து எதுல எது கலக்கணும்னு ஒரு விவசாயம் இருக்கு. அரிசியில கல்ல கலந்தா தப்பு, காப்பி கொட்டையில புளியங்கொட்டை கலந்தா தப்பு. ஆனா தங்கத்துல செம்பு கலந்தா கரெக்ட். அவ்வளவு ஏன், ஒரு ஜாதிக்காரை இன்னொரு ஜாதிக்காரிய காதல் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு கவர்மெண்ட் அவார்டே கொடுக்கும். நீ பால்ல தண்ணிய கலந்தா கவர்மெண்ட் உனக்கு ரிமாண்ட் தான் கொடுக்கும். சார் நம்ம கையில வச்சுக்காத. சரி, என் கையில வச்சுக்கிறேன். இத குடு சார். என்ன விளையாடுறியா? போட்டாட்டே குடித்தா மூக்கெல்லாம் உள்ள போயிரும். யோ, இந்த அப்படி. இதுல மொத்த பணம் இருக்கு. உனக்கு புத்தி வரணும்ன்றதுக்கு தான் சொன்னேன். இனிமே பால்ல தண்ணிய கலக்காத. அப்படியே கலந்தாலும் சுத்தமான தண்ணியா கல. அது மட்டும் முடியாது சார். ஏன்? பாலை விட தண்ணி, சுத்தமான தண்ணி விலை அதிகம். பாட்டில் 25 ரூபா. அதனால நாளையில இருந்து சுத்தமான பாலையே கொடுத்துறேன். அது பெட்டர். உன் பால்ல வருமா பட்டர்? கடைஞ்சு பாரு, வரும் வெண்ணெய். ஏய், வா. இது என்ன தொப்பியா இல்ல முடியா? ரெண்டும் தான். கேட்டதே தப்பா போச்சு. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்களே. டிஃபன் சாப்பிடலாம். ஆமா, இந்த வீட்ல டிஃபன் நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் பிரமாதமா இருக்குன்னு தெரியும். போலாமா? அது இந்த அவன் என்ன சொன்னானே, அது யார்கிட்டயும் சொல்லிடாத. இவன் ஒரு சாணமாலாம் இங்க பரம்பரை வந்திருக்க. நீங்க மட்டும் என்ன பரம்பரையா? டிஃபன் சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டே வந்து பாருமா. இது என்ன மிளகாய் தூளா காப்பி தூளா? மெடிக்கல் ரிப்போர்ட் தானே? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏன் பாரு, மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்க? பேச்சு மாத்தாதீங்க சார். கொடுங்க. பாத்தியா, பிபி சுகர் ரெண்டுமே ஏறி போச்சு. அது தப்பான ரிப்போர்ட். ஆமாமா, அடுத்த தடவை இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு மாத்தணும்னு சொல்வீங்க, அப்படிதானே? ஏன்பா இப்படி உங்களையும் ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்த பாக்குறீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. என்ன சொல்ல? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அப்படியா? எப்படியோ டிஃபன் முடிந்தாதே. காபி வேணுமா சித்தப்பா? உங்க வீட்டுல காஃபி எவன் சாப்பிடுவான்? முருகேசன் வீட்டுக்கு போனா காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்போ மத்தியான சாப்பாடு எங்க? கிண்டலா? பேசுவப்பா பேசுவ. நீ சின்ன வயசுல படிக்கிறதுக்கு இந்த வீட்டுல வாடகைக்கு ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டு வந்த. கடைசியில இந்த வீட்டையே சொந்தமாக்கிட்ட. ஓசியில சாப்பாடு, ஓசியிலேயே உடம்ப வளர்த்துட்ட. ஏசி ரூம்ல வாழ்க்கை. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. என்னையா என்ன பேசுற? விட்டா பேசிட்டே போக பண்றீங்க. நீ வந்த வேலையை மட்டும் பாரு. ஆமா, வந்த வேலை முடிஞ்சது. இது உளுந்த வடையில ஓட்ட போடுங்க. அது உளுந்த வடையா மசால் வடையான்னு அடையாளம் தெரியல. கரண், நீ மனசுல வச்சுக்காத. சாப்பிடு.
போ போ அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்தி வச்சு வரப்போற மாப்பிள்ளைக்கு உன் மூஞ்சி பிடிக்கணும்னு நல்லா வேண்டிக்க. அதெல்லாம் முடியாது. ஏன்? அப்பா சொன்னது செய்யுமா. ஓஹோ, கடவுளுக்கே லஞ்சமா? ம் அம்மனுக்கு நான் விளக்கேத்தேன், அவங்க ஓகே சொல்ல வரப்போற மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிடும்ல? கரெக்ட், நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. ஆனா வரப்போற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அம்மனுக்கு கொடுத்த லஞ்சத்துக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்துட்டு அந்த மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்கன்னா வேணாம்பா இந்த ரிஸ்க். ஐயோ, ஆனா வரப்போறது உன்னோட முறை மாப்பிள்ளை தானே? எப்போ சின்ன குழந்தையப்ப பார்த்தது, அப்பவே மூக்கு ஒழுகிட்டு இருப்பாரு. இப்ப எப்படியோ. மாமி, நீங்க கொஞ்சம் வரீங்களா? என்னடி தொலைச்சி? இந்த நெய் விளக்கு அம்மனுக்கு ஏத்திடுறீங்களா? நீ எதுக்கு வந்த? அதெல்லாம் கேட்க கூடாது மாமி. சாமி, சி, மாமி, சாமிக்கு நெய் விளக்கு போடுறச்சே இந்த துளசிய மாப்பிள்ளைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும் நல்லா வேண்டிக்கங்க மாமி. கடைசியில மாப்பிள்ளைக்கு மாமியை பிடிச்சிருப்ப. அப்ப என்னதான் சொல்லி போடணும்னு சொல்ற? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் சார்பில இந்த நெய் விளக்கை ஏத்துருங்க. சமத்தடி அம்மா நீ. சரி சரி, கிளம்புங்க.